ஆதியாகமம் 1:26 புரியாமல் Et sans comprendre le Genèse chapitre 1 verset 26, அநேகர் நினைக்கிறார்கள் beaucoup de personnes croient ஆண்டவருக்கு ஆண்டவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டபடினால் comme nous avons été créés à l'image de Dieu, நம்மை போல ஆண்டவருக்கும் கை உண்டு, que Dieu est comme nous et donc il a deux mains, கால் உண்டு, il a deux pieds, மூக்குண்டு, il a un nez, கண்ணுண்டு, il a des yeux, இந்த உருவம் உண்டு, il a cette forme இதுதான் சாயல் என்று. et qu'il ressemble à ça à Dieu. அல்ல, Non, ce n'est pas ça. இந்த வேதாகமம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. Cette Bible a été écrite à la base en hébreu. சாயல் என்ற சொல்லுக்கு செலம் எனும் எபிரேய சொல்லும், Pour le mot image en hébreu on dit tselem. ரூபம் என்ற சொல்லுக்கு டெமுட் என்ற சொல்லும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Et pour la femme on dit demout qui est utilisé dans la Bible hébreu. அந்த செலம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Que veut dire tselem? கண்ணாடியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு உருவம் தெரிகிறதே அது. Tselem correspond au reflet que vous voyez dans un miroir. அப்போ கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது Donc, quand vous vous voyez dans un miroir, எனக்கு என்னுடைய தலை தெரிகிறது, கை தெரிகிறது, கால் தெரிகிறது, என்னுடைய உருவமே தெரிகிறது. je vois ma forme, mon visage, mon corps, mes membres. அதற்காக கண்ணாடிக்கும் கை, கால், முகம், கண்ணெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் சரியா? Mais est-ce que cela est vrai si on dit que le miroir a un corps et des oreilles et des membres? இல்லை, கண்ணாடி முழுக்க முழுக்க வேறு பதார்த்தத்தால் ஆனது. Non, le miroir a été fait par d'autres matériaux. நான் வேறு பதார்த்தத்தால் Moi, j'ai ஆக்கப்பட்டிருக்கிறேன். été fait par un autre matériel. நான் எலும்பு, சதை, இரத்தம். Moi, je suis chair, os et sang. அது கண்ணாடி, கண்ணாடியால் செய்யப்பட்டது. Ça a été fait par du mercure. அதற்கு மாம்சம் கிடையாது, Ça n'a pas de chair, இரத்தம் ça n'a கிடையாது, pas de sang, எலும்பு கிடையாது, ça n'a pas d'os. கலங்கள், இழையங்கள் ஒன்றுமே கிடையாது. Il n'y a rien, il n'y a pas de membres, il n'y a pas de verre, il n'y a pas de nerfs. ஆனால் அத்தனையும் இருக்கிற என்னை நான் அதற்குள்ளே காணுகிறேன். Mais moi qui contiens tout cela, je le vois dans mon reflet. அதுபோல De même, ஆண்டவருக்கு மனிதனை போல கண், மூக்கு, வாய், கை, கால், தலை ஒன்றுமே கிடையாது. Dieu n'a pas des yeux, des oreilles, une bouche, un nez comme nous, comme l'homme. ஆனால் ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னை அவனுக்குள்ளே Mais காணுகிறார். quand Dieu regarde l'homme, il voit le reflet de son image. அப்படித்தான் மனுஷனை ஆண்டவர் C'est உண்டாக்கினார். comme cela que Dieu, à la base, a créé l'homme. ஆதாமையும் ஏவாளையும் தன்னுடைய சாயலாக அவர் உண்டாக்கினதன் அர்த்தம் இதுதான். La signification pour la raison pour laquelle il a créé à son image Adam et Ève, c'est cela. ஆதியாகமத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் Si vous lisez dans Genèse, ஆண்டவர் அவ்வப்போது பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து il y a des fois où Dieu descendait des cieux sur la terre, ஏதேன் தோட்டத்துக்கு வந்து il venait au jardin d'Éden, இவர்களோட பேசுவாராம், il entretenait une relation avec ces இவர்களோடு deux. உறவாடுவாராம். Il relationnait avec les deux. என்ன செய்தார் தெரியுமா? Qu'est-ce qu'il a fait? அவர் வந்து ஆதாமை ஏவாளையும் பார்க்கும் பொழுது அவர் தன்னையே அவர்களுக்குள் கண்டார். Quand il regarde Adam et Ève, il avait l'impression de se voir lui en eux. அதனால் அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. Et donc ça le rendait heureux. உங்களுக்கு தெரியுமா கண்ணாடிக்கு பேச முடியும் தெரியுமா? Vous savez qu'un miroir peut parler? சத்தம் சொல்ல வராமலேயே பேசும் சக்தி இருக்கிறது Est-ce கண்ணாடிக்கு. que vous savez que le miroir peut parler sans même entendre un bruit? நீங்கள் போய் கண்ணாடிக்கு முன்னே நின்று பாருங்கள். Regardez devant un miroir சில நேரம் அது சொல்லும், et des fois le miroir vous dit உன்னுடைய முகத்திலே கரை பட்டிருக்கிறது. il y a une tache sur ton visage. சத்தம் கேட்காது, Vous entendez pas le bruit, ஆனால் அது சொல்லும். mais vous entendez le dire. உடனே தேய்த்துக் கொள்வோம். Et là vous allez vous frotter pour சரிதானே? enlever cette trace, n'est-ce pas? நான் கண்ணாடிக்கு போய் முன்னுக்கு நின்றா Moi quand je me mets devant le miroir, இன்னைக்கு காலையில இன்னைக்கு பகல் பாஸ்டர் நந்தன் வீட்டு கண்ணாடி முன்னுக்கு நிக்கும் போது j'attends devant le miroir de pasteur chez pasteur Nanden, சத்தமே போடாம அந்த கண்ணாடி என்னை பார்த்து சொல்லுது, sans même un bruit, ce miroir m'a dit பேசாம கத்திரி எடுத்து இதை கொஞ்சம் வெட்டிக்கோ, அசிங்கமா அங்க நீட்டிக்கிட்டு கிடக்குது. prends des ciseaux et coupe-toi un petit peu et refais parce que c'est un peu très moche à voir. நேரம் இல்லாதனால ட்ரிம் பண்ணாம வந்துட்டேன். Donc comme je n'ai pas eu le temps, j'ai pas pu l'écouter. கண்ணாடி பேசும். Le miroir parle. இன்று நீங்கள் வீட்டை விட்டு வரும் பொழுது கண்ணாடி உங்களை பார்த்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறது. Aujourd'hui en sortant de chez vous, je suis sûre que le miroir vous a dit plein de choses. ஆனா கண்ணாடி பேசுறது பிடிக்காம இருக்கிறது எப்ப தெரியுமா? Mais vous savez quand on n'aime pas quand le miroir nous parle? காலையில எழும்பின உடனே போயிட்டு கண்ணாடி முன்னுக்கு நின்று பாருங்க. Dès le matin au réveil, mettez-vous devant un miroir. எழும்பின உடனே தலை சீவாம முகம் கழுவாம அப்படியே கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று பாருங்க. Le visage sans vous coiffer, mettez-vous devant un miroir. கண்ணாடி முன்னுக்கு வந்து பார்த்துட்டு Et là vous allez regarder le miroir. இது என்ன அப்படினு C'est செய்ய quoi ça? தோணும். Et vous avez envie de dire ça. நமக்கு கண்ணாடி சில நேரம் நம்மை பார்த்து கேவலமான கதைகள் எல்லாம் சொல்லும். Beaucoup le miroir nous dit vraiment des choses désagréables à entendre. ஆனால் ஆண்டவர் ஒருவித குறையும் இல்லாதவர். Mais Dieu est quelqu'un qui est sans défaut.
ஆகவே ஆண்டவர் மனுஷனை படைக்கும் பொழுது Donc quand Dieu a créé l'homme, அவனை இந்த சாயலாக படைத்தார். il a créé l'homme à son image. அந்த மனுஷனோடு அவர் உறவாடும் பொழுது Et quand il a eu cette relation avec l'homme, அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது தன்னையே கண்டார். et quand il voyait l'homme, il se voyait lui-même. ஆனால் பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? Mais vous savez qu'est-ce que Satan a fait? கண்ணாடி ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கண்ணாடியை கொஞ்சம் திருப்பி மரத்தை பார்க்க வைத்தான். Il a incliné le miroir qui était censé regarder Dieu vers l'arbre. அப்ப என்ன நடந்தது? ஆதாமும் மேவாளும் இந்த பக்கம் திரும்பின Qu'est-ce பிறகு qui s'est passé quand Adam et Ève se sont inclinés vers l'arbre? கண்ணாடியை கொஞ்சம் திருப்பி விட்டு அந்த கண்ணாடியை பாருங்கள், உங்களை உங்களுக்கு தெரியாது. Et quand vous essayez de tourner le miroir, vous allez plus vous voir. அந்த கண்ணாடி எதை பார்த்து கொண்டிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு தெரியும். De même, c'est ce que le miroir, c'est vers lequel il est orienté, que vous allez pouvoir voir dans le miroir. சரியா நான் சொல்றது? C'est vrai ou pas ce que je vous dis? கண்ணாடியை வாசல் பக்கம் திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி வேளையில வாசல் தான் தெரியும். Le miroir, si vous l'orientez vers la porte, vous voyez pas vous, mais vous voyez la porte. மனுஷன் ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்ட பிறகு, Mais après avoir mangé le fruit que Dieu a défendu de manger, அந்த கனியிலே ஒரு பிரச்சனையும் இல்லை. dans le fruit, il n'y avait pas de problème en ஆனால் soi. அப்படி திரும்பி விட்டபடினா Mais parce qu'ils se sont détournés, ஆண்டவர் மனுஷனை பார்க்கும் பொழுது Dieu, quand il a voulu regarder l'homme, அந்த மரம் தான் தெரிந்தது. il a vu l'arbre. அதனால் தான் மனுஷன் பாவத்திலே விழுந்தான் என்று வேதத்திலே Et c'est வாசிக்கிறோம். pour cela que nous voyons dans la Bible que l'homme est tombé dans le péché. அது சாயல். Ça, c'est l'image. ரூபம் டெமுட் என்றால் என்ன தெரியுமா? Démout, qu'est-ce que ça veut dire? ஒரு புகைப்படம் போன்றது. Comme une photo. ஒரு புகைப்படத்தை எடுத்து இதோ நான் என்று காட்டினால் அது நான் அல்ல, அது கடதாசியும் மையும். Quand vous voyez, vous prenez une photo et que vous montrez à quelqu'un en disant ça c'est moi, ce n'est pas vous, c'est une image avec de l'encre. இதுல இருக்கிறது யார்? Qui est dessus? யார் இருக்கறா? Pasteur Suresh. பாஸ்டர் சுரேஷ். ஆனா பாஸ்டர் சுரேஷ் அது இல்ல, Est-ce que இது c'est Pasteur Suresh? இது பேப்பரும் மையும். Non, c'est de l'encre et une feuille. நான் தான். Moi, c'est ஆனா moi. நான் இல்ல. Mais ce n'est pas moi. சரிதானே? N'est-ce pas? இது யாரு? Qui est dessus? நானா? C'est moi? இல்ல, Non, பேப்பர். c'est un papier. இது பேப்பரா? Ça c'est un papier? இல்ல, நான். Non, mais c'est moi. நானா பேப்பரா? Mais c'est moi ou c'est le papier? நான் தான், ஆனா நான் இல்ல. C'est moi, mais ce n'est pas moi. இதுதான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தன்னுடைய ரூபத்திலே படைத்தார் என்பதன் அர்த்தம். C'est pour cela que Dieu il dit il l'a créé comme lui Adam et Ève. அவர்களை பார்க்கின்றவர்கள் எல்லாரும் தேவனை கண்டார்கள். Donc toutes les personnes qui l'ont vu ont vu Dieu. ஆனால் என்றைக்கு அவர்கள் மரத்தை பார்த்தார்களோ, Le jour où ils ont vu l'arbre, இருள் வந்து கவ்விக்கொண்டது. les ténèbres les ont dévorés. பார்க்க முடியாமல் போய்விட்டது. On n'a pas pu les voir. எவ்வளவுதான் அழகான புகைப்படம் எங்களுடைய கையில் இருந்தாலும், Même si vous avez une très belle photo de vous dans vos mains, வெளிச்சம் இல்லாவிட்டால் அதை பார்க்க முடியாது. si vous n'avez pas de lumière qui vient refléter cette photo, vous ne pouvez pas voir la photo. இரண்டு விஷயங்கள் நடந்தன. Il y a deux choses qui se sont produites. பிசாசு இவர்களை திருப்பி விட்டான். Satan les a détournés. இப்பொழுது இருள் வந்து விட்டது. Et là, les ténèbres sont arrivées. ஆகவே ஆதியாகமம் 1:26 படி, Donc d'après Genèse 1:26, ஆண்டவர் உண்டாக்கின அந்த சாயலையும் ரூபத்தையும் மனுஷன் இழந்து போனான். l'homme a perdu l'image et la forme que Dieu lui a donnée. தேவன் அவனை பார்த்தாலும் அவருக்கு தன்னை தெரியவில்லை. Même quand Dieu il s'est regardé, il ne se voyait pas lui-même. யார் அவனை பார்த்தாலும் யாருக்கும் தேவனை தெரியவில்லை. Et toutes les personnes qui essaient de le voir, personne ne voyait Dieu. அதற்கு பிறகுதான் 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து Et வந்தார். c'est pour cela, pour résoudre cela, que Jésus-Christ est venu sur cette terre il y a 2000 ans. அவர் வந்து என்ன செய்தார்? Et lui, il est venu sur cette terre, qu'est-ce qu'il a fait? அவர் மனுஷனுக்கான தண்டனைகளை தன்மேல் எடுத்துக்கொண்டார். Il s'est pris toutes les sanctions qui étaient censées tomber sur l'homme, sur lui. இப்படி தேவனுடைய சாயலையும் ரூபத்தையும் இழந்ததற்காக மனுஷன் வாங்க வேண்டிய அடிகளை அவர் தான் வாங்கிக் கொண்டார். Parce que l'homme a perdu toutes ces bénédictions que Dieu lui a données, il s'est pris tous ses péchés et toutes les sanctions sur lui-même. மனுஷன் சாக வேண்டிய மரணத்தை அவர் அனுபவித்து அவர் செத்தார். Pour prendre les coups et mourir. கண்ணாடியை தன் பக்கம் மறுபடி திருப்பிக் கொள்வதற்கு, Pour qu'il puisse retourner le miroir vers lui. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, Toutes les personnes ici qui ont accepté le Seigneur Jésus-Christ comme son sauveur, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. dans votre vie, il y a eu un détournement. வேதத்திலே பார்க்கிறோம், மனம் திரும்பினோம். Et on voit vraiment dans la Bible qui est écrit par repentir. திரும்பி மறுபடி தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். Et nous nous sommes tournés pour revoir le Dieu qui nous avait créés. ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்த அன்பானவர்களே, Donc depuis le jour où vous avez été sauvés, mes bien-aimés,
கர்த்தர் தேவன் இப்பொழுது உங்களை பார்க்கும் பொழுது தன்னை காண்கிறார். Dieu, quand il vous voit, il se voit lui. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லுகிறேன். Toutes les personnes qui ici sont, qui ont été sauvées, je vous le dis. உங்களை அறியாமலேயே நீங்கள் செய்கிற ஒரு மகத்துவமான காரியம் என்ன தெரியுமா? Vous savez que sans le savoir, vous faites vraiment quelque chose de glorieuse. மறுபடி தேவனுக்கு அவரை நீங்கள் பிரதிபிம்பமாய் C'est que vous காண்பிக்கிறீர்கள். reflétez à Dieu qui il est. அது இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். Et c'est vraiment quelle grande grâce que vous avez. அதுதான் கிறிஸ்தவம். C'est